தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மார்ச் மாதத்துக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத டாரோட் மூலமா அவங்க எங்களுக்கு சொல்ல போறாங்க. மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க மனசுக்குள்ள கேள்விகள் நிறைய இருந்திருக்கும், குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். ஒரு தெளிவான விஷயத்தை கூட இந்த மார்ச் மாதம் அவங்க மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் அவங்களுக்கு. ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். என்ன நடக்க போகுதுன்றது ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு முன் அனுபவம் இல்லாத. ஸோ மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய ஃபேமிலியில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம், இவங்க மனசில் போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு சஃபரிங்ஸ், இது ஒரு முடிவுக்கு வரும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது மிக தெளிவாக இருக்குது. நல்ல வாய்ப்புகளை செயல்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது கடக ராசிக்கு. அதுவும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கலர், அது ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலர். இந்த கலர்ஸை இவங்க கடக ராசி யூஸ் பண்ணும் போது. சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். அண்ட் இவங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களில் ஒரு இரட்டைத்தன்மை அவங்களுக்கு ஏற்படும். இந்த இரட்டைத்தன்மை என்னன்னா, இந்த லேடியோட கீழ் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கார்டோட கீழ் சைட்டில் நிறைய ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டு உணர்வு ரீதியாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த 7ன்றது எப்படின்னா நம்பர் 7, அங்கே 7 தான் இருக்குது. இந்த மாதத்தில் அவங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஒரு பெண் தெய்வம் இருக்காங்கன்னா, அவங்களுடைய வழிபாடுகள் இவங்களை ஒரு கரெக்டான பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். பெண் சார்ந்த விஷயம் ஏதாவது பிரச்சனைக்குரியது, அதில் அவமானப்பட்டிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி எல்லைக்கு உட்பட்டு தான் பழகுவாங்க. இப்போ எகிப்தியர்கள்கிட்டலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், மறுபிறவி. ஸோ அவங்க மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். இங்கே லைஃப் முடிஞ்சிருச்சு, ஆனால் அங்கே ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதுதான் இங்கே இவங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. அப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோட டாரோ ட்ரீடர் சாரா அவங்க இணைஞ்சிருக்காங்க. எப்பவும் போல ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான மாதத்துக்கான பலன் அப்படிங்கிறது பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கும் அதே போல உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத டாரோட் மூலமா அவங்க எங்களுக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் சாரா. வணக்கம் சார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையில் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலாபலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மனசுக்குள்ள கேள்விகள் நிறைய இருந்திருக்கும், குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். ஒரு தெளிவான விஷயத்தை கூட, அது தெளிவானது தானா, அது சரியா தப்பா, நம்ம செய்யக்கூடிய காரியம் சரியா, நம்ம யோசிக்கிறது சரியா தப்பா, அப்படியான அந்த இரட்டை மனநிலையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மனநிலையெல்லாம் ஒரு கிளாரிட்டிக்கு வரப்போகுது. அந்த மாதிரியான சந்தேகங்கள் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இது எப்படி கிளாரிட்டி கொடுக்கும்னா, அதற்கான உரிய நபர்கள்கிட்ட அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பேச்சுவார்த்தை மேற்கொள்வாங்க. ஸோ இதில் அவங்களும் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களும் தைரியமாக சில விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவாங்க, இவங்களும் ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன ரீதியான சில குழப்பங்கள், சில கேள்விகள், இது எல்லாத்துக்கும் தெளிவும் விடையும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு இருக்குது. இந்த மார்ச் மாதம் அவங்க மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே அப் டு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ அப்படியான ஏதோ ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு நடக்க இருக்குது. அது அவங்களுடைய பிரயாணங்கள் மூலயமா தான் நடக்கும். அப்போது இந்த மார்ச் மாதம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலாம். தனியாக ஏதாவது பிளான் பண்ணுறாங்க, ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும், சோலோ ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னா அதற்கான திட்டங்களை செயல்முறைப்படுத்தலாம். அதற்கான பெஸ்ட்டான ஒரு மாதமாக இது இருக்க போகுது அப்படின்றது மாதிரி அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இருக்குது. நிச்சயமா இந்த ப்ரெடிக்ஷன் கார்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு லேடிக்குள்ள இருந்து இன்னரா ஒரு ரைஸ் ஒன்று வெளில வர்ற மாதிரி இருக்கு. இதுக்கான முக்கியமான மீனிங் அல்ல இதுக்கான காரணம் என்ன? இது இன்னர் அவேக்னிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு தேர் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும்
அதோட கேரேஜ்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வருடத்தில் ஒரு தடவை தான் உள்ளேருந்து வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது எல்லாரும் அதை வந்து பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. ஸோ அதை இயக்கிறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய அந்த ஒரு செயல்பாடு வேறு மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கும் எப்போவுமே. அதன் மாதிரியான ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்க போகுது. உள்ளேருந்து ஒரு அவேக்னிங், உள்ளேருந்து அவங்க ஏதோ ஒரு செயலை வந்து வெளி உலகத்துக்கு ஈடுபடுத்தி காட்ட போகிறாங்க. ஸோ அதுதான் அந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுறது. மேஷராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க. அப்போ தான் இந்த எனர்ஜியோட நீங்களும் கனெக்ட் பண்ண முடியும். ரிஷபராசிக்காரர்கள் அவருடைய இந்த மாதத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கு, யூனிவர்ஸ் என்ன சொல்லுது? ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இங்கே என்ன நடக்க போகுதுன்றது ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு முன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப புதிய விஷயம் ஏதோ நடக்க போகுது அவங்களோட லைஃப்பில் இந்த மாதம். அது ரொம்ப மேஜரான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், மூமெண்ட்டாக கூட இருக்கும். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அவங்களுடைய ஒரு அருளால் இது நடக்க போகுது. சில பேர் வந்து ஒரு புதிய இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான ஒரு பெஸ்ட்டான மாதமாக இருக்கும். ஸோ இவங்க யோசித்தது இவங்க செயல்முறைப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, ஆனால் யூனிவர்ஸ் அவங்களுக்கு செயல்முறைப்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸாக இந்த மாதம் இருக்க போகுது. அண்ட் பணம் ரீதியாக தொழில் ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும். ஸோ சப்போர்ட்டிவான பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. இப்போ வேலையில் இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுடைய கொலீக்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பணம் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறத கண்டிப்பாக அந்த மாதம் அவங்களால பார்க்க முடியும். நீங்கள் காமிச்ச இந்த கார்ட்ஸில் வந்து என்னையே ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இல்லை, இது என்ன அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்கிற கார்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லேடி வந்து 2 கையே இப்படி கன்னத்துக்கு கிட்ட வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட தலைக்கு மேலே வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு ஷைனிங்காக ஒரு சக்கரா மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுக்கான காரணம் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு ஒரு 5 நிலவுகள் இருக்கும், மூன் எனர்ஜி இருக்குது. அதில் வந்து வளர்பிறை மூணும் இருக்குது, தேய்பிறை மூணும் இருக்குது. ஸோ அந்த தேய்பிறையிலேருந்து வளர்பிறை வந்து அந்த முழு நிலவு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்கே காட்டுது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் தன்மையை குறிக்கிறது. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு தேய்பிறையான ஒரு விஷயத்தை நோக்கி போயிருந்தாலும் சரி, அது தொய்ந்து போயிருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் அது டெவலப் ஆகும். அது டெவலப் ஆகிறதும் அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்கு குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அவங்களுடைய அருள் கிடைக்க போகுது. ஸோ அந்த அருள் தான் இந்த ஆன்மீகம் ரீதியாக ஒரு முழு நிலவாக அவங்களுடைய அந்த ஒரு மனசாக இருக்கட்டும், அந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரதிபலிக்க போகுது அப்படின்றது அதுக்கான அர்த்தம். அதாவது ரிஷபராசிக்காரர்களை நீங்களும் வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிக்கான இந்த மார்ச் மாதத்துக்கான பலாபலன்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த மார்ச் மாதத்துக்குரிய இந்த பலாபலன்களுக்காக நீங்களும் வந்து பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்ல பதிவு செய்து உங்களுடைய வேண்டுதல்களையும் சேர்த்து நீங்கள் பதிவு செய்யுங்க. நிச்சயமா இந்த பிரபஞ்ச மகாசக்தி வந்து அந்த வேண்டுதல்களை கேட்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுடைய மார்ச் மாச ராசி பலன்கள் அல்லது இந்த டாரோட் கார்ட் சொல்கின்ற பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறது. ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய ஃபேமிலியில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு அது ஆல்மோஸ்ட் வந்து அது காணாமலே போயிடும். ஸோ கெட்ட விஷயங்கள், சண்டை சச்சரவுகள், அதை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், அது ஏற்படுத்தக்கூடிய மனநிலை, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சார்ட் அவுட் ஆகிடும். அது இல்லாமலே போயிடும் அவங்க ஃபேமிலியிலேருந்து. ஸோ அப்போ அவங்களோட ஃபேமிலியில் என்ன இருக்கும்னா அந்த ஒற்றுமையும் அந்த ஒரு நிதானம், அமைதி, சந்தோஷம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களோட ஃபேமிலியில் வந்து இருக்கும் அவங்க இந்த மார்ச் மாதத்தில் இவங்களுக்கு அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களுக்கு வெளியிருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்ச் மாதம் கிடைக்கும். சில பேருக்கு அது ஒரு ப்ரப்போசலாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ரப்போசலாக இருக்கலாம். சில பேருக்கு மனசுக்கு பிடிச்ச காரியத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒருத்தருக்கும் ஒரு விதமாக அந்த வாய்ப்பு வந்து மாறும். அண்ட் இவங்க மனசில் போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு சஃபரிங்ஸ், இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றதும் இங்கே தெளிவாக இருக்குது.
இந்த 3 கார்ட்ஸ்லயும் வந்து முக்கியமா என்ன அட்ராக்ட் பண்ண கார்டு எது? அப்டின்னா, இந்த எல்லாருமே வந்து செடியில தான் ரோஜா இருக்கும். ஆனா இது ஒரு மிகப்பெரிய மரத்துல ரோஜா இருக்கு. இதுக்கான மீனிங் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதுதான் இது வந்து அந்த ஃபேமிலி ட்ரீ. அந்த ஃபேமிலி ட்ரீல எப்படி ஒரு செடியில வந்து அந்த சீசனிங் டைம்ல வந்து அ நெறைய பூ வந்து பூத்து குலுங்கும். டெய்லி ஒரு பூ பூக்கிறது வேற. இயல்புக்கு மாறா நெறைய பூ பூத்து குலுங்கும். அது நம்ம வந்து அவ்வளோ நம்ம சுற்றி இருக்க மத்தவங்களுக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் அது ஒரு ப்ளசன்டபுளா இருக்கும். ஸோ அந்த செடியும் வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த செடி நல்ல நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்றத குறிக்கிற மாரியே அது அந்த அளவுக்கு பூக்கள வந்து பூத்து குலுங்க வைக்கும். ஸோ இந்த இவங்களோட ஃபேமிலியும் இப்படி தான் இருக்க போகுது. இவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறதால மற்றவங்களுக்கும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ வந்து நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அதில் நல்லது நடக்க போகுது. அண்ட் இவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுதுன்றது குறிக்கிறதா அது. அதாவது மிதுன ராசிக்காரர்களும் கூட உங்களுடைய இந்த செய்திகள வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. அதாவது பிரபஞ்ச மெசேஜ்கள வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்குன்னு உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இந்த பிரபஞ்ச எனர்ஜி அப்படிங்கிறது உங்களோட இணைஞ்சு கொள்ளும். அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி அப்படிங்கிறது என்ன? ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை ரீதியாக பணம் ரீதியாக அவங்களுக்கு ஒரு சாலிடான ஆஃபர் இந்த மாதம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். கண்டிப்பாக சாலிடான ஆஃபர் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அந்த ஆஃபர் எங்கே இருந்துன்னா பெரிய நிறுவனத்தில் இருந்தோ இல்லை பெரிய மனிதர்கள்கிட்ட இருந்தோ அவங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்து வேலை சார்ந்து ஆஃபர் வாய்ப்புகள் வந்து திடமான வாய்ப்புகளாக இந்த மாதம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அவங்களுக்கு மனதால் ஏற்பட்ட காயங்கள், மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், இது எல்லாமே ரெக்கவர் ஆக போகுது இந்த மாதம். ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு அப்போது ஒரு முழு ரெக்கவரிக்கான ஹீலிங்கான நல்ல வாய்ப்புகளை செயல்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது கடக ராசிக்கு. அண்ட் இவங்களுக்கு இன்னொன்று, இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கலர் வந்து இங்கே வருது. ஸோ இந்த ரெட் பிங்க் கலந்தா மாதிரியான ஒரு கலர். ஸோ அதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கலர், அது ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலர். இந்த கலர்ஸை இவங்க கடகராசி வந்து யூஸ் பண்ணும் போது அந்த ஒரு எம்பவர்மெண்ட் அவங்களுக்குள்ள அதிக அளவில் வெளிப்படுறதை அவங்களால பார்க்க முடியும். அதுதான் அவங்களுக்கு வெளியிலேருந்து பெரிய நிறுவனம், பெரிய நபர்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த 3 கார்ட்ஸ்லயும் வந்து என்னை அட்ராக்ட் பண்ண கார்டுன்னு அப்படின்னு சொன்னா ஒரு ரோஜா, அதே போல ஒரு பெண்ணோட தலையில இன்னொரு ரோஜா. இதுக்கான மீனிங் அப்படிங்கிறது என்ன? ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையில் வந்து அவங்க தலையை விட ரொம்ப பெருசாக வந்து ரோஜா இருக்குது. அந்த ரோஜா வந்து நம்ம எங்கன்னா பார்த்துருப்போமா? ஸோ அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே அந்த ரோஜா தான் இருக்குது. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓப்பன் அப் ஆகப்போகுது, நியூ பிகினிங் மாதிரி. ஸோ ஒரு மலர் வந்து மொட்டாக இருந்து எப்படி வந்து மலருது, அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை மலர்றது. அதுவும் பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, இல்லை அவங்களோட பேஷன், இலக்குகள், அதை சார்ந்து ஒரு மலர்ச்சி இருக்குது. அந்த மலர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுதுன்றது தான் அந்த கார்டு குறிக்கிறது. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு வந்து மலர்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு மெசேஜை இந்த மார்ச் மாசத்துக்கான மெசேஜா வந்து சாரா சொல்லியிருக்காங்க பிரபஞ்ச செய்தியா. உண்மையாகவே வந்து இந்த மார்ச் அப்படின்றது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. நீங்களும் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்ற டேக்லைன்ல உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம கடகத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுகிற செய்தி அப்படிங்கிறது மார்ச் மாசத்துக்கு என்ன? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து வேலை ரீதியாக கண்டிப்பாக ஒரு புதிய வாய்ப்புகள் அவங்க கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதிய வாய்ப்புகள் வந்து அதை அவங்க செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இல்லை இவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளாக கூட இருக்கும். இவங்க எதிர்பார்த்தது ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடந்திருக்கும். அந்த முடக்கம் அது வந்து தீர்வுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறத இந்த மாதம் கண்கூடாக பார்ப்பாங்க, அதை யூட்டிலைஸும் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படியான ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இவங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்களில் ஒரு இரட்டைத்தன்மை அவங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த இரட்டைத்தன்மை என்னன்னா, மற்றவங்க கிட்ட நம்மளோட இமோஷன்ஸை ஷேர் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றத விட, இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து இமோஷன்ஸை ஷேர் பண்ணி இவங்களே இவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க போகிறாங்க. ஸோ அப்படியான ஒரு சமநிலை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படும். அது எப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழலாக இருக்கட்டும்,
இல்லை குழப்பமான ஒரு மனநிலையாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு கிளாரிட்டியை வந்து பார்ப்பாங்க. இது எல்லாமே அவங்கள தன்னைத்தானே இந்த செல்ஃப் மோட்டிவ் பண்ணுற மாதிரி செல்ஃப் ஹீல் பண்ணுறது, செல்ஃப் ரெக்கவரி பண்ணுறது, செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுறது, இமோஷ்னலி நான் யார் அப்படின்றது டிஸ்கவர் பண்ணுறது, இந்த விஷயங்களால் இது வந்து நிறைவேறும். இந்த 3 கார்ட்ஸ்லேயும் வந்து நான் வந்து இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்க போகிற கார்டு வந்து ஒரு லேடி. அந்த லேடியோட கீழ் சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார்டோட கீழ் சைட்டில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அந்த மீன்கள், மீன் தொட்டி இருக்குது. அதே போல் ஒரு ஒளிக்கீற்று அப்படிங்கிறது வந்து வர்ற மாதிரியான அந்த கார்டு. அந்த கார்டுக்கான மீனிங் என்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு? ஸோ இந்த கார்டு வந்து உணர்வு ரீதியாக ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த 7ன்றது எப்படின்னா நம்பர் 7, அங்கே வந்து 7 தான் இருக்குது. ஸோ அது வந்து 7 ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7ன்றது ஒரு குழப்பத்தை கொடுத்து அப்புறம் தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுவும் ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபெக்டிவான ஒரு நம்பர் 7. கேதுவை சொல்லுவாங்க. அது ஒரு குழப்பத்தை கொடுத்து தான் அப்புறம் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ அப்படியான ஒரு குழப்பமான மனநிலைக்குள்ளே இவங்க தள்ளப்பட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு வெளிச்சப்பாதை அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கேன்னா இந்த மாதம் அப்படி குழப்பங்களுக்குள்ளே ஆளாகக்கூடிய விஷயமும் நடக்கும். அது நல்லதுக்காக தான். அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த கார்டு ரெஸ்மெல் பண்ணுறது. அதாவது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்ச செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் குழப்பத்திலிருந்து வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நீங்களும் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக்கு கீழே இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நீங்கள் பிரபஞ்சத்தோடு தெரிவித்து கொள்ளலாம். எங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில். கன்னிராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தனிமையில் இனிமை காண முடியுமா, அது வந்து இவங்க காணுவாங்க. இந்த மார்ச் மாதம் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. நான் கொஞ்சம் எல்லார்கிட்டேருந்தும் தள்ளி இருக்கிறேன், ஏன்னா நான் ஐசோலேட் பண்ணிக்கிறேன், இந்த தனிமை தான் எனக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையை, திடமான மனநிலை அவங்களுக்கு வந்து ஏற்படும். இது எங்கேருந்து ஏற்படும்னா, ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு இழப்போ இல்லை ஏதோ ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த அவமானம், இழப்புகள், ஏமாற்றங்கள், அந்த ஏமாற்றத்துக்கு அந்த வலி, இதிலிருந்து இப்படியான ஒரு மனநிலை அவங்களுக்கு ஏற்படும் இந்த மார்ச் மாதம். அப்படி ஏற்படும் போது அவங்களுடைய வெற்றி பாதைக்கான அந்த இலக்கு என்ன, ஸோ இந்த இலக்கு அடையிறதுக்கான வழிவகைகள் என்ன, இது எல்லாமே அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு மென்டராக இருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போது இனி வரக்கூடிய காலம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கணும்னா இவங்க அதுக்கு என்ன பண்ணணும், இதை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 3 காட்டிலையுமே வந்து ஒரு பெண் ஏஞ்சல்ஸ் மாதிரி அல்லது பெண் தெய்வங்கள் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இந்த 3 கார்டுமே பெண் தெய்வமாகவும் அல்லது பெண் ஏஞ்சல்ஸாகவும் இருக்கு? சில பேருக்கு வந்து அந்த எல்லாமே பெண் வருதுன்னா ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்கு. ராசியும் கன்னி ராசின்னு பேசுறோம் நம்ம. ஆமாம், கன்னி ராசி. கன்னி ராசினால அந்த ஃபெமினைன் எனர்ஜி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு சில விஷயம் வந்து ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிடும், மைனஸாகவும் அமைஞ்சு போயிடும். ஸோ இவங்களுக்கு அந்த ஃபெமினைன் எனர்ஜி, டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி, அந்த தன்மை இருக்குது. ஸோ அப்போது இவங்க இந்த மாதத்தில் அவங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஒரு பெண் தெய்வம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வழிபாடுகள் இவங்களை வந்து ஒரு கரெக்டான பாதைக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். பெண் சார்ந்த விஷயம் ஏதாவது பிரச்சனைக்குரியது, அதில் அவமானப்பட்டிருக்காங்கன்னா அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லலாம். நிச்சயமா கன்னிராசிக்காரனே நெஞ்சுங்களே, நிச்சயமா நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை பாசிட்டிவ் மார்ச் அப்படின்ற அந்த டேக்லைனுக்கு உள்ள வந்துட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு மூலமாக உங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பிரபஞ்சத்தோடு அந்த சக்தியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுடைய இந்த மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி அல்லது ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும், டீல் பண்ண முடியும். இப்போது எனக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் இருக்குது, ஆனால் இந்த மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது, இந்த மாதம் வேறு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு தேவைப்படுது, இதை நான் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகிறேன், அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த மாதம் அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். அதற்கான ஒரு வலிமை, அதற்கான ஒரு சூழலும் அவங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ இது வரைக்கும் மற்ற விஷயங்களில், ப்ராக்டிக்கலான விஷயங்களில் என்னோட பேலன்சிங் மிஸ் ஆகிருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது இல்லை டவுன் எக்ஸ்ட்ரீமாக ஆகிறது, இப்படி இருந்த அவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பேலன்ஸ் வந்து அவங்களால
ஃபீல் பண்ண முடியும், அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வர முடியும். அந்த எதை இழந்திருந்தாங்களோ, துலாம்னாலே அந்த பேலன்ஸ் தான், தராசு, அதை இழந்திருப்பாங்க அந்த குவாலிட்டியே. இந்த குவாலிட்டி இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி எல்லைக்கு உட்பட்டு தான் பழகுவாங்க. ஏன்னா இதுதான் எனக்கு நல்லதை கொடுக்கும், இதுலேருந்து தான் நான் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சதுனால அந்த பவுண்ட்ரிஸ் வந்து நல்ல விதமான எல்லைகளை வந்து அவங்க செட் பண்ணுவாங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய, இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய, இங்கேருந்து நியூஸ் வருதா, இங்கேருந்து கால் வருதா, இவங்க எனக்கு இதை சொல்லிட்டாங்களா, இவங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையே, அப்படி இன்ப அதிர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ரோஸ் வந்து 2 கையிலையும் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டுக்கான மீனிங் அப்படிங்கிறது என்ன? அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இன்டைரக்டாக ஒரு விஷயம் இருக்கும், இன்ஃபினிட் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட்ன்றதே வந்து முடிவும் இல்லை, முதலும் இல்லை. அது வந்து ரெண்டுமே லூப் மோட் மாதிரி போயிட்டே இருக்கக்கூடியது. அப்போ இவங்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இவங்களுடைய பேஷன் சார்ந்த விஷயங்கள், சில பேருக்கு வந்து நிலம் சார்ந்த விஷயம் கூட இருக்கலாம், நிலம், வீடு, மனை, அது சார்ந்த விஷயம் கூட இருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அப்படியாப்பட்ட காரியத்தில் இவங்க பேலன்சிங்காக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் குறிக்கிறது. அதில் வந்து நெகட்டிவே இருந்தாலும் அதை எப்படி ப்ளஸ் ஆக்கலாம், பாசிட்டிவ் ஆக்கலாம், அப்படி ஒரு டேலி பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசத்துக்கான பலாபலன்களை வந்து பிரபஞ்ச செய்தியாக சாரா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்களை பாசிட்டிவ் மார்ச் அப்படிங்கிற டேக்லைனு கீழே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க. பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து கொள்ளுங்க. அடுத்து வந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிரபஞ்ச செய்தி என்ன, இந்த மார்ச் மாசத்துக்கு உரியது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிகம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வாரமாக இங்கே வர்றது, 3 வாரங்களா இல்லை 3 மாதங்களா வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு, வாழ்க்கையே நான் ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, இதுக்கு மேலே நான் வாழ்ந்தா என்ன இல்லை போனால் என்ன, இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சூசைடல் தாட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். அந்த அந்த விரக்தி, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த ஒரு விரக்தி நிலை, அது வந்து அவங்களுக்கு டிப்ரெஷனாக உருவெடுத்திருக்கும். அதை இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் போயிருந்தாலும் சரி, பட் அதெல்லாம் வந்து இவங்க பெர்மனெண்ட்னு நினச்சிருப்பாங்க. இதுதான் லைஃப், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு. பட் அது பெர்மனெண்ட் இல்லை, இதெல்லாம் டெம்ப்ரவரி தான், உனக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயமும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த காத்திருப்புகள், அந்த அதிர்ஷ்டம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். என் லைஃப் முடிஞ்சுதுன்னு நினச்ச இடத்துல என் லைஃப் புதுசாக ஆரம்பிக்குது. இல்லை எனக்கு சில பேர்லாம் எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை நீயே ராசியான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களுடைய அந்த சூழல் மாறும். இந்த மாதம் கண்கூட அவங்களால பார்க்க முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த ராசிக்காரர்களோட இந்த கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கார்டு வந்துட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக் பேக்ரவுண்டாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து ஷைனிங்ஃபுல்னஸான ஒரு கோல்டு ஷைனிங்கான ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, ஷைனாக நிறைய ஒரு கோல்டு மலை ஷவர் மாதிரியே இருந்துச்சு. இந்த ரீசன் என்ன? ஸோ ரெண்டுமே வந்து டார்க் தீம் கார்டு. ஆனால் அந்த 2 டார்க் தீம் கார்டில் ஒரு கார்டு வந்து டாரோ கார்ட்ஸ்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான கார்டு அதுதான், அந்த டார்க் தீம் கார்டு தான். ஆனால் அங்கே ஏன் டார்க் தீம் வருது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சோதனையை கடந்து தான் நம்ம சாதனையை வந்து சந்திப்போம். அது எல்லா மனிதர்களுக்கும் அது பொதுவானது தான், அது இயற்கை விதி. ஸோ அப்படியான ஒரு மிகப்பெரிய டார்க் சைடு அதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க இப்போ வாழ்க்கையில். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்றதுக்கு அந்த கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு ஷவர் மாதிரி, கிளிட்டர்ஸ் மாதிரி அது மின்னிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, உன்னுடைய மனசு தான் காரணம், உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடல, உனக்கு நடந்தது வந்து பெரிய உலகத்திலே நடக்காத ஒரு மிகப்பெரிய கெட்டதுலாம் இல்லை, அது எல்லாத்துக்கும் உன்னுடைய மனசு தான் காரணம். கொஞ்சம் உன் மனசை அப்படி ஓரம் வச்சுட்டு, இல்லை இந்த தாட்ஸை ஓரம் வச்சுட்டு வாழ்க்கையை திரும்பிப்பாரு, அங்கே அழகான விஷயங்கள் இருக்குது, யூனிவர்ஸ் அழகான விஷயங்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த கிளிட்டர்ஸ், ஷைனாக இருக்க, அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீ கடந்து தான் வரணும் அப்படின்றது தான் அந்த கார்டு குறிக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல்களை வந்து பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு சொல்லி அந்த டேக்லைனுக்குள்ள வந்து உங்களுடைய வேண்டுதல்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பிரபஞ்ச மகாசக்தியோடு இணைந்து கொள்ளுங்க. அடுத்து சார், நம்ம தனுசு ராசிக்காரர்களுடைய மார்ச் மாதத்துக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பிரபஞ்ச செய்தியாக பார்க்கலாம்.
தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொருள் இழப்பு, பண இழப்பு, இல்லை வேறு ஏதாவது இழந்திருப்பாங்க, அவங்களோட பொருள் திருடு போயிருக்கலாம், யாரோ ஏமாத்திருக்கலாம், அவங்கள லாஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இழப்பு இருக்குது, தவிர்க்க முடியாதது இருக்குது. அந்த தாக்கத்திலிருந்து இந்த மாதம் அவங்க கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறாங்க அப்படின்றது இங்கே ஸ்ட்ராங்காக இங்கே காட்டுது. ஸோ என்ன இழந்தாங்களோ அதை விட பெஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ ஒரு 10,000 தொலைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதம் 50,000 அவங்களுக்கு வருமானம் வரும். ஸோ ஒரு சின்ன ஒரு வேலெட் தொலைச்சிருக்காங்கன்னா அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு வேலெட் கிடைக்கலாம். ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் எதை அவங்க தொலைச்சிருந்தாலும் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதை விட பல மடங்கு அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் இந்த வாரம் நிறைய பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு அது கிடைச்சேவும் தீரும். அது கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அது ரியாலிட்டியிலே கிடைச்சிரும். ஸோ அப்படியான ஒரு ஹைலி பாசிட்டிவான மந்தாக இவங்களுக்கு இது இருக்க போகுது. இந்த மாதம் அவங்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றம், இடமாற்றம், இல்லை வேலை மாற்றம், பாசிட்டிவான மாற்றங்கள், ஆன்மீகம் சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இழப்பு மட்டும் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகளையும் பார்க்க போகிறாங்க, ரிசீவ் பண்ண போகிறாங்க. இந்த கார்ட்ஸில் என்னை அட்ராக்ட் பண்ணது அவங்களுக்கு சம்மந்தமாக கேட்கணுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க, ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட தலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பெரிய ஒளி அது வெளியில் போயிட்டுருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? ஸோ இவங்க இவங்களுடைய அந்த ஆசைகள், அந்த ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், நம்மளுடைய ஆழ்மான ஆசைகள், நமக்குள்ளே இருக்கிற புதைஞ்சு கிடக்கக்கூடிய ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேடுறது, அதை தோண்டி அதற்கான தீர்வுகள் கொடுக்கறது, இதுதான் அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரியான சில ஆசைகள் அவங்க மனசுக்குள்ளே சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆழ்மனதில். அந்த ஆழ்மன பதிவுகள் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றின்றது ஒரு செலிப்ரிட்டி மாதிரி, ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆவாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் எப்போவோ யோசித்த ஒரு விஷயம் ஆழ்மனதில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஆசைகள் அது இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். அது நடக்கும்போது மற்றவங்க எல்லாமே இந்த மூக்கு மேலே விரல் வச்சு பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில். அப்படியான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும். அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்றது செய்தியை பிரபஞ்சம் சொல்லியிருக்கு. இந்த பிரபஞ்ச செய்திக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறத பாசிட்டிவ் மார்ச் அப்படிங்கிற டேக்லைனில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். பிரபஞ்ச மகா சக்தியோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு யாரோ கட்டு போட்டுட்டாங்க, அதனால தான் வருமானம் வரலை, வேலை செய்ய முடியல, சுறுசுறுப்பு இல்லை, வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, என்னுடைய மைண்டே சரியாக இல்லை, கிளியராக இல்லை, நான் நல்லா யோசிப்பேன், நல்ல ஒரு சஜஷன் கொடுப்பேன், நல்ல அட்வைசராக இருப்பேன், டிசிஷன் எடுப்பேன், ஆனால் என் மைண்ட் என்கிட்டே இல்லை, யாரோ இதை ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது, இப்படியான மனநிலையில் இருந்திருப்பாங்க. கடந்த 8 நாட்களாக இல்லை 8 வாரங்களாக இந்த மனநிலை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மனநிலையிலேருந்து அவங்க விடுபட போகிறாங்க அப்படின்றது இங்கே கன்ஃபார்மாக இங்கே தெரியுது. ஸோ இது விடுபடும் போது அவங்களுக்கு எப்படி அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா, நிலுவையில் நின்ன வேலைகள்லாம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நிலுவையில் நின்ன பணம்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இவங்களே சுறுசுறுப்பாக ஒரு குதிரை மாதிரி இருப்பாங்க. சுறுசுறுப்பாக குதிரைலாம் நம்ம அப்படி படுத்து தூங்கினா நம்ம பார்க்க முடியாது, யாரும் இல்லாதமே பார்க்காத போது அதுக்கான டைம் ஒதுக்கும், டக்குன்னு எழுந்து நின்றுடும். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட பார்க்கலாம், அப்படியான ஒரு ஆக்டிவேஷனை இவங்ககிட்ட இந்த மந்த் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆப்டிமிசமாக இருக்க போகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பய உணர்வோடு இருந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்க போகிறாங்க அவங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில். சில இடத்துலலாம் வெட்டு ஒன்று துண்டு நடுன்னு பேசுவாங்க, ரொம்ப போல்டாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், போல்டான டிசிஷன் எடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த கார்டில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரை இருக்குது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காகம் இருக்குது, இந்த மாதிரி சில பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு மட்டும் குறிப்பாக இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? ஸோ பொதுவாக பேர்ட்ஸ்க்கும் சிம்பிளிசம் இருக்குது. ஸோ டேரோ கார்ட்ஸ்னால அந்த சிம்பிளிசம் மேஜராக அடிப்படையாக வச்சு தான் வரும். அது இப்போ பேர்ட்ஸுக்கு ஒன்று இருக்குது,
ஒரு சிக்னிஃபிகண்ட் மீனிங் இருக்குது. குதிரைக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, பூனை, ரேபிட் எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இந்த பேர்ட்ஸுன்னு வரும்போது நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை அது வந்து குறிக்கும். பிளெஸ்ஸிங்ஸை குறிக்கும், நம்மளுடைய இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டை குறிக்கும், நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கும். அண்ட் வந்து யாரோ நம்மளை ஸ்பை பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பிஹைண்டில் நடக்குது, அதை நான் இங்கிருந்தே கண்டுபிடிக்கிறேன், அந்த நுண்ணறிவு அதையும் குறிக்கும். ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கான விஷயங்கள். அதனால தான் அவங்க வந்து போல்டான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, ரொம்ப சரியான டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம். இந்த குதிரை எப்போவுமே வந்து அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட்டுக்கான ஒரு பாசிட்டிவான நகர்வுக்கான ஒரு அறிகுறியாக தான் எப்போவுமே குதிரையை பார்க்குறது. ஸோ இந்த குதிரை வந்தாலே எப்போவுமே அவங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். எந்த மாதிரியான விஷயம் வந்தாலும் அவங்களுக்கு அது ஃபேவர் தான். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லலாம், ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. அது எங்கே நடக்கும்னா பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக வந்து எல்லாமே நடக்கும். வேகமாக ஓட போகிற மகர ராசிக்காரனே நெஞ்சங்களே, நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை பாசிட்டிவ் மார்ச் அப்படிங்கிற டேக்லைனு கீழே எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்க. இந்த பிரபஞ்ச மகாசக்தியோடு இணைந்து கொள்ளுங்க. அடுத்து நம்ம கும்ப ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத இந்த பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அவங்களுடைய அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றத அவங்க கண்கூடாக இந்த மாதம் பார்ப்பாங்க. பரவாயில்ல, நம்ம கூட என்னவோ நினச்சோம், ஆனால் வந்து அவுட்கம்ஸ் நல்லா தான் இருக்குது, லாபம் நல்லா தான் இருக்குது அப்படியும் யோசிப்பாங்க சில பேர் என்னென்னா, இன்னும் நுணுக்கமாக என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷ்னல்லேருந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், அதற்கு என்ன நம்ம லேர்ன் பண்ணணும், என்ன அவுட்புட் கொடுக்கணும், இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்களை மேற்கொள்வாங்க. அதற்கான ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ், பிரிந்து போன உறவுகள், பிரிந்து போன காதல் உறவுகள், இல்லை திருமண வாழ்க்கையிலே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிரிவில் இருக்கிறவங்க, மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து தள்ளி இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதம் அவங்களுக்கு ஒன்று கூடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், ரீகனெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய மாதமாகவும் இது அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு லேடியோட இந்த அதாவது செஸ்ட்டு கீழே இருக்கிற பகுதியில் ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அந்த மிரரில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இதுக்கான மீனிங் அப்படிங்கிறது என்ன கும்பராசிக்காரர்களுக்கு? ஸோ இது வந்து இவங்க பழைய கால நினைவுகளை நினைக்கிறாங்க. கோல்டன் மூமெண்ட், ஸ்வீட் மெமரிஸ் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி மனசுக்கு ரொம்ப கனெக்டான பிடிச்ச விஷயங்கள், நபர், இவங்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த யோசனை இவங்களோட மட்டும் இல்லை, அதை அப்படியே மிரர் பண்ணுற மாதிரி இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ ஆப்போசிட்டில் இவங்க எதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்களோ அதையும் இவங்களை வந்து, அதாவது நீ எதை தேடுதோ அது ஒன்றை தேடுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கார்டு குறிக்கிறது. அப்போ இமோஷ்னலி இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கே இவங்க யோசிக்கிற விஷயமும் அங்கே அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை குறிக்கிறது அந்த கார்டு. கும்பராசிக்காரர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மார்ச் மாதத்துக்கான இந்த பிரபஞ்ச செய்தியை நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து உங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த பிரபஞ்ச மகாசக்தியோட நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவிக்கலாம். பாசிட்டிவ் மார்ச் அப்படிங்கிற டேக்லைன் மூலமாக எங்களுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவு செய்யுங்க. நிறைவான ராசி நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி அப்படிங்கிறது என்ன? மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வேலை தொழிலில் ஒரு வெற்றி எப்படின்னா பெர்மனண்ட்டான வெற்றின்னு எடுத்துக்க முடியாது, ஒரு ஷார்ட் லிஸ்டான ஒரு வெற்றி கிடைக்கும், டக்குன்னு அந்த வெற்றி கிடைக்கும், சின்ன வகையான வெற்றியாக இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம். குட்டி குட்டி சக்ஸஸ் அவங்களால பார்க்க முடியும் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில். அண்ட் இவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வந்து மிகப்பெரிய நன்மை நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன வகையிலான இவங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் லாபம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா கூட ஆனால் லாபம் ஒன்று கிடைக்கும். ஸோ அப்படியான ஒரு அவுட்கம்ஸ் இவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் அவங்களோட பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப் லைஃப்னு வரும்போது பெண் சார்ந்த ஒரு இமோஷ்னல் கனெக்டிவிட்டி, அந்த பாண்டிங், அது சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது அப்படின்றத காட்டுது. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி போகுது, புதிய வாழ்க்கையை நோக்கி போகுது.
ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை புதியதாக புதுப்பிக்க போகுது. அது இந்த மார்ச் மாதம் அதற்கான விஷயங்கள் நடக்கும். யூனிவர்ஸ் அதற்கான விஷயத்த நடத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. அதாவது திருமணம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் எடுத்துக்கலாமா? திருமணம், காதல் வாழ்க்கை, எதை வேணாலுமே இதில் அதாவது ஒருத்தவங்க ஒரு ஃபேஸில் இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். நிச்சயமா. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்த 2 கார்டுல பெண்களுடைய முகச்சாயல ஒத்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இடையில ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. பெரிய அளவில் பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி இருக்குது. பொதுவாக பட்டாம்பூச்சின்றதே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணுறது. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாறுதல்களுக்கான ஒரு விஷயமாக தான் எடுப்போம், ஒரு சைனாக தான் எடுக்கிறது. அப்போது இங்கே அது ஹியூஜாக இருக்குது. மனித உருவத்தை விட பட்டாம்பூச்சி பெருசாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்குது. இப்போ எகிப்தியர்கள்கிட்டலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், மறுபிறவி. ஸோ அவங்க மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அங்கே ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். இங்கே லைஃப் முடிஞ்சிருச்சு, ஆனால் அங்கே ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதுதான் இங்கே இவங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. அப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் முடிஞ்சு போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் இனி இப்படி தான் இந்த ஒரு ஃபேமில் தான் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது மறுபிறவி எடுத்த மாதிரி வேற ஒரு பரிணாமத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் தாக்கம் வாழ்க்கையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கும். அப்படியான ஒரு விஷயம் இந்த மார்ச்லேயே நடந்துருமா அப்படின்னு இல்லை, அதுக்கான ஸ்பார்க் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தியை நீங்களும் பார்த்தீங்க. உங்களுடைய வேண்டுதல்களையும் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்ற டேக்லைனில் எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்க. மகா பிரபஞ்ச சக்தியோடு நீங்களும் உடைஞ்சு கொள்ளுங்க. சரா, அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த மாதத்துக்கான, அதாவது மார்ச் மாதத்துக்கான பலாபலன்களை டாரோட் கார்ட் மூலமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொடுத்திருக்கிற அந்த பிரபஞ்ச மகாசக்திக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ரொம்பவே மனதார்ந்த நன்றிகள். நன்றி, உங்களுக்கும் நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.